இதுதான் நான் வந்து அப்பத்துல இருந்து சொல்றது. பாருங்க, இது நெட் மீட் யாரா பிரேக் பண்ணிச்சு, அழகா 59 பாயிண்ட் போய் தொட்டுச்சு. நான் எப்பவுமே வந்து நிஃப்டியை பார்த்து தான் வந்து சென்செக்ஸுக்கு சொல்லுவேன். ஏன்னா நிஃப்டியோட டேட்டாஸ் வந்து அக்யூரேட்டா இருக்கும் நமக்கு. சென்செக்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சென்செக்ஸ் இண்டெக்ஸ் நான் சொல்றேன். ஸோ நான் எப்பவுமே வந்து நிஃப்டியோட இண்டெக்ஸ் வச்சுக்கிட்டு சென்செக்ஸ் காலன் போட்டு ஈஸியா வந்து கணிச்சிடலாம். ஓகேவா கைஸ்? சூப்பரா இருக்கு வியூ. இது வந்து போய் தொட்டுரும் 22 9 28 அழகா தொடும். சரிங்களா? 940 வச்சுக்கலாம். இவ்வளவு எதுக்கு இவ்வளவு கம்மியா வச்சுக்கலாம்? 940 இத வந்து கண்டிப்பா தொடும். சரிங்களா? அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. இத வந்து தொடும். சும்மா ஜோக்கு காட்டுவாங்க மேல போற மாதிரி, இது புட்சைல போற மாதிரி ஜோக்கு காட்டுவாங்க, போய் மாட்டிக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டார்கெட், நெக்ஸ்ட் பாயிண்ட் போட்ட புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டச்சிங் பாயிண்ட். ஓகேவா? டச்சிங் பாயிண்ட் இது இந்த பக்கம் போயிடாதீங்க, சும்மா வேணா பாத்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் போயிடாதீங்க. ஓகேவா? இந்த பக்கம் போகாதீங்க. 477 480 480 வந்துருச்சா? இன்னும் ஒரு 40 பாயிண்ட் வந்ததுன்னா இந்த லைவ் செஷனை முடிச்சுட்டு மீண்டும் ஒரு லைவில் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். நன்றி வணக்கம் சொல்லிட்டு. சும்மா ஜோக் அது. போயிடாதீங்க. புட் சைட் பக்கம் போகாதீங்க. புட் சைட் பக்கம் போகாதீங்க. புதுசா வரும் மக்களே லைக்க போடுங்க நண்பர்களே. லைக்க போட்டாதான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நானூத்தி 85 87 90 91 93 ஆச்சா? 96 ஆச்சா? ஓகே. 500 இன்னும் வரலையா? 520 தொட்டுச்சுன்னா நான் லைவ் செஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. ஓகேவா? ஏன்னா ஸ்ட்ராங்கா நமக்கு வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. ஸோ தப்பி போய் இதுல போய் மாட்டிக்காதீங்க. கீழே இறங்குறத போய் மாட்டிக்காதீங்க. மேல போறதுக்கு அதுதான் வந்து நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஹாய் செல்வா, என்ன லேட்டா இன்னைக்கு?
ஆமா ப்ரோ, போங்க. மிஸ் பண்ணிட்டீங்க போங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ், சூப்பரா சரியான பாயிண்ட்ஸ். இத பாருங்க. 1247 அட்லீஸ்ட் ஒன் டைம் டச் பண்ணணும்னு சொல்லி முதல்ல போட்டிருந்தேன். அதை தாண்டி அதுக்கப்புறம் இங்க ஒரு இது பை பண்ணும்போது பை பண்ண சொல்லி போட்டிருந்தேன். பைன்னு நான் சொல்ல மாட்டேன் வார்த்தையில, மார்க் பண்றது தான் பை. சரிங்களா? இது வரைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி அடுத்த இதை வச்சிருந்தேன். 50 பாயிண்ட் இதுல கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை ஒன் டைம் வச்சு டச் பண்ணணும். இதை டச் பண்ணிச்சுன்னா நான் லைவ் செஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன். டச் பண்ண போது நம்ம லைவ் செஷன் முடிய போகுது செல்வா. வாங்க, மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக நான் கொஞ்ச நாள் இருக்கிறேன். சரிங்களா? 22,941 போய் தொடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேல போறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து ஒன் டைம் ஆச்சு டச் பண்ணணும். டச் பண்ணிச்சுன்னா நான் முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். ஓகேவா கைஸ்? இன்ஸ்டன்டா எப்பவுமே கிடைக்காது கைஸ், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இன்ஸ்டன்டா எப்பவுமே கிடைக்காது. பொறுமையா காத்திருந்து பிடிச்சோம்னா நல்லாவே பிடிக்கலாம் பாயிண்ட்ஸை. ஓகேவா? இங்க போய் அங்க வைக்கிறது, இங்க போய் இங்க எடுக்கிறதுன்ட்டு மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா உங்களோட லாசஸ் தான் நிறைய ஆகும். புரோக்கரேஜ் பாதி போயிடும். சரிங்களா? இங்க 1000 ரூபாய் வந்து கிரீன்ல எடுத்துருப்பீங்க, அங்க பின்னாடி புரோக்கரேஜ் ஒரு 3000 போயிருக்கும். ஸோ எடுக்கிறத தெரிஞ்சுட்டு ப்ராப்பர் லேர்ன் பண்ணிட்டு எடுங்க. ஓகேவா? பிளாங்காலாம் இருக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து திடீர்னு வந்து மேலேயே போகுது சொல்லிட்டு சில பேர் பிளாங்கா மேலே தானே போகுது சொல்லிட்டு மேலே போய் இருப்பாங்க. பார்த்தா அது கரெக்டாக இங்கே போய் முடிச்சுட்டு திருப்பி கீழே வர ஆரம்பிச்சிடும். அதனால எப்போ இறங்கும் எப்போ ஏறும்ன்றத அந்த டேட்டாஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்தாலே சிறப்பு. ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனாலதான் நான் வந்து ஸ்ட்ராங்கா இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லைன்னா நான் வந்து இந்த டார்கெட்டை நான் சொல்லவே மாட்டேன். சிம்பிள் லாஜிக் தான், வேற எதுவுமே இல்லை. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஐநூத்தி 10 போய் தொட்டுடு. ஐயா அப்படியே இறங்கலாம், பயப்படாதீங்க கைஸ். நமக்கு மேலே எப்படியும் அதை போய் டச் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஆனால் இறங்கினாங்கன்னா கம்பெனி பொறுப்பல்ல, அதை போய் ஒரு தரமாச்சு தொடரணும். அதுதான் விதி, ரூலு. சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர். சிங்கிள் லாட். ஓகே ஓகே, பாருங்க. தப்பி தவறி இந்த பக்கம் போயிடாதீங்க. புட்டு பக்கம் உங்களை வந்து வலை போட்டு இழுப்பான். அப்படியே ஏமாந்து போய் மாட்டிக்காதீங்க. ஓகேவா? 502, 505. கோ கோ கோ. 510, 14, 16. ரைட், முடிஞ்சது. சோலி முடிஞ்சது. செம்ம டார்கெட்டு முடிஞ்சு போச்சு கைஸ். அழகா டச் ஆயிடுச்சா? அவ்வளவுதான் கைஸ், சிம்பிள் லாஜிக் தான் கைஸ். பெரிய கம்பு சுத்துற வேலையே கிடையாது. இது ஒண்ணுமே இல்லை. கால் பக்கம் டேட்டாஸ் தெரிஞ்சிச்சா? கால் பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒன்றை வாங்கி போட்டுட்டு கம்முன்னு இருக்கணும். இந்த தப்பி தவறி கூட இந்த பக்கமே போகக்கூடாது. ஸ்கேல்பிங் பண்றவங்கலாம் பண்ணுங்க பண்ணுங்க நான் சொல்றேன்ல, அது பண்ணவே கூடாது. புரியுதுங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா, சில பேருக்கு வந்து பொறுமை இருக்காது.
என்னடா இது இந்த பக்கம் ஏறுது, இவர் என்னடா இந்த இந்த பக்கமே ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்லாம் நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. அதுக்கு தான் நான் வந்து இந்த பக்கம் நான் கொடுக்கவே மாட்டேன் எப்பவுமே. நமக்கு வந்து ரூட் கிளியரா இருந்தா இந்த பக்கம் தான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே கைஸ்.